Tamil Learners Chemistry channel நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ஐசோமெரிசம். when two or more compounds have the same molecular formula. இதுக்கு வந்து ஒரே molecular formula இருக்கும், ஆனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் வித்தியாசமாக இருக்கும். ரைட்டுங்களா? அதாவது two or more compounds having the same molecular formula but different physical or chemical properties are called isomers. ஸோ more than two compounds கூட இருக்கலாம், ஒரே molecular formula இருக்கும், பட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியோ அல்லது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியோ வேரி ஆனால் அதுக்கு பேர் ஐசோமர் அப்படின்னு பேர். அந்த ஃபினாமினனுக்கு பேர் ஐசோமெரிசம். சரிங்களா? இப்போ ஐசோமெரிசம் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஆக்சுவலி வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம் அப்படிங்கிறது 2 டைமென்ஷன், ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படிங்கிறது இங்கே 3 டைமென்ஷன். இப்போ டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸ்டீரியோ ஐசோமெரிசமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா மாலிகுலர் ஃபார்முலா எல்லாம் சேம் தான், பட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஸ்பேஸ், அதாவது 3 டைமென்ஷனில் ஆட்டம்ஸோட அரேஞ்ச்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டோமெரிசம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் அண்டு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். நான் இதுக்கு வந்து தனியாக வீடியோ போட போகிறேன், ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசத்துக்கும் ஆப்டிக்கல் ஐசோமெரிசத்துக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக். ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதில் 1 by 1 நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசம் அப்படின்றது காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் ஸ்ட்ரக்சுரல் ஃபார்முலா, பட் எதில் வேரி ஆகும்னு கேட்டால் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் ஸ்பேஸில் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது வந்து செயின் ஐசோமெரிசம். செயின் ஐசோமெரிசத்தை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து செயின் ஐசோமெரிசம். இப்போ இந்த செயின் ஐசோமெரிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்க போகிறது CH3, CH2, 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 CH3. அதாவது 5 கார்பன் இருக்குது. மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன், பென்டேன். ஸோ இதோட பேர் பென்டேன். இது ஸ்ட்ரெயிட் செயினாக இருக்கிறனால இதுக்கு பேர் N பென்டேன். என்னங்கிறது நார்மல் அப்படின்னு அர்த்தம், கேபிட்டல் N பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இப்போ இதோடைய ஐசோமர், இன்னொரு ஐசோமர் எழுத போகிறேன். CH3, CH, CH3, CH2, CH3. இதோட பேர் ஐசோபென்டேன். எப்போ இந்த ஐசோங்கிற வார்த்தை பயன்படுத்துவோம், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா அது ஐசோன்னு சொல்லலாம். அதாவது CH3, CH, CH3 இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தால் நம்ம ஐசோங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இது வந்து ஐசோபென்டேன். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா CH3, 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 CH3. ஸோ இதுக்கு பேர் நியோபென்டேன் அப்படின்னு பேர். இதோட பேர் வந்து நியோபென்டேன். ரைட். இப்போ இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஐசோமர்ஸ் தான். இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4 5, 5 கார்பன். ஹைட்ரஜன் பாருங்கள் 3 5 7 10 12. C5H12 அப்படின்றது இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ எல்லா கேஸ்லேயும் அதே மாலிகுலர் ஃபார்முலா தான், ஆனால் இதோடைய செயின் ஸ்ட்ரக்சர் மாறுது. இதில் பிரான்ச்சிங்கே இல்லை, இதில் வந்து ஒரு பிரான்ச்சிங் இருக்குது. இது வந்து ஹைலி பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அப்போ ஆல் தீஸ் 3 ஹேவ் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா. ஒரே மாலிகுலர் ஃபார்முலா இருந்து செயின் ஸ்ட்ரக்சரில் வேரியேஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் செயின் ஐசோமெரிசம். சரிங்களா? செயின் ஐசோமர்ஸ், இது 3மே செயின் ஐசோமர்ஸ். ரைட்டுங்களா? இன்னொரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் செயின் கார்பனுக்கு வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். பிரான்ச்சிங் ஜாஸ்தியாக மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்கையிலே மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து நியோபென்டேனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா இதில் பிரான்ச்சிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐசோபென்டேனில் ஒரு பிரான்ச்சிங் இருக்குது. ஸோ இதை விட இது கொஞ்சம் மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். N பென்டேனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்ட்ரக்சுரல் ஐசோமெரிசத்தில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது பொசிஷன் ஐசோமெரிசம். இது என்னென்னு கேட்டிங்கன்னா உதாரணமாக இங்கே எடுத்துக்கலாம். CH3, CH2, CH2, OH. இது வந்து ஒரு ஆல்கஹால். ரைட்டுங்களா? இதோடைய பொசிஷன் ஐசோமர் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ இதோட பேர் 1 ப்ரோபனால். இது வந்து 2 ப்ரோபனால். ஸோ இது ரெண்டுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா C3 3 6 7 8 H8
ஸோ இது ரெண்டுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா வந்து C3H8O அப்படிங்கிறது மாலிகுலர் ஃபார்முலா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா, பட் அதோடைய ஃபங்க்ஷனல் குரூப்பும் சேம் தான். இங்கே இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போடைய பொசிஷன் மாறுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பனில் வருது இந்த OH குரூப்பு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கார்பனில் வருது. அப்போ காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா, சேம் ஃபங்க்ஷனல் குரூப், ஆனால் பொசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப் மட்டும் மாறும். ஃபஸ்ட்டு கார்பனில் வருது, இங்கே செகண்ட் கார்பனில் வருது. ஸோ இது ரெண்டுக்கும் பேர் பொசிஷன் ஐசோமர்ஸ் அப்படின்னு பேர். ரைட்டுங்களா? மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ரைட்டுங்களா? இப்போது நம்ம ப்ரீவியஸாக பார்த்த இந்த பொசிஷன் ஐசோமரிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரியாக இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வேரி ஆகும். அதே மாதிரி நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க செயின் ஐசோமரிசம் பார்த்தோம். செயின் ஐசோமரிசத்துலையும் பார்த்தீங்கன்னா இதோடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் மாறும். ஆனால் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசத்தில் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எதுவுமே ஒரே மாதிரியாக இருக்காது. இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிப்படும். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம், ஆல்கஹால்ஸும் ஈத்தர்ஸும் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH3CH2OH. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஆல்கஹால், எத்தனால் அல்லது எத்தில் ஆல்கஹால்னு பேர். இப்போ இதோட ஈத்தர் ஐசோமர் என்னன்னு கேட்டால் CH3OCH3. ஸோ இதோட ஃபார்முலா வந்து C2H6O. ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து ரெண்டு கேஸ்லையுமே C2H6O தான். இது வந்து டைமெத்தில் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு ஈத்தர். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பே வேறு. இது வந்து ஆல்கஹால், இது வந்து ஈத்தர். ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறி போச்சு அப்படின்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் மாறி போயிடும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் மாறி போயிடும். ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது வாட்டரில் கரையும், இது வாட்டரில் கரையாது. ரெண்டுமே வந்து ஹைலி இன்ஃப்ளமபிள் தான். ரைட்டுங்களா? ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வேரி ஆகும். இதோட ரியாக்ஷன்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈத்தர் வந்து ஹைலி இனர்ட், அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் ஆகாது. பட் ஆல்கஹால் வந்து ரியாக்டிவ். ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்னால் என்ன? காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் த சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப். இதோட ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறி போயிடும். ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டாமெரிசம். ஸோ நல்லா தான் நம்ம பார்க்க போகிறது வந்து மெட்டாமெரிசம். மெட்டாமெரிசம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மாலிகுலர் ஃபார்முலா இருக்க போகுது. இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். மெட்டாமெரிசத்தில் நான் எடுத்துக்க போகிறது வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஈத்தர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஈத்தர் எடுத்துக்கும் போது இப்போ இது ரெண்டும் மெட்டாமர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை கார்பன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் வந்து 10 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 1 இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா சேம் தான். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மெட்டாமர்ஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எய்தர் சைடில் வரக்கூடிய குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து எத்தில் குரூப்பு, இது எத்தில் குரூப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெத்தில் குரூப்பு, இது வந்து ப்ரோப்பைல் குரூப். இப்போ இங்கேருந்து ஒரு CH2 குரூப் இங்கே போயிடுச்சு. சரிங்களா? அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எய்தர் சைடில் வரக்கூடிய குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மாலிகுலர் ஃபார்முலா சேமாக இருந்து அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் மெட்டாமர். இப்போ என்னது? இது சேம் ஃபங்க்ஷனல் குரூப், சேம் மாலிகுலர் ஃபார்முலா, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எய்தர் சைடில் வரக்கூடிய குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது மெட்டாமர் அப்படின்னு பேர். ஸோ முதல் எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்துக்கிறது வந்து ஈத்தர். ரெண்டாவது எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அமீன். ஸோ அமீன்லேயும் இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அமீனில் வந்து உதாரணமாக CH3 CH2 NH CH2 CH3. ஸோ இதுதான் இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பு. ரைட்டுங்களா? இப்போ இந்த CH2 இந்த பக்கம் தள்ளுங்களேன். அப்போ CH3 NH CH2 CH2 CH3. ஸோ இதுவும் ஒரு மெட்டாமர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே வந்து மெத்தில் குரூப் இருக்குது, இங்கே வந்து நமக்கு என்ன குரூப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பைல் குரூப் இருக்குது, அதாவது N ப்ரோப்பைல் குரூப் இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா கீட்டோன்ஸ்லேயும் நம்ம இதை பார்க்கலாம். ஸோ கீட்டோன்ஸில் வந்து உதாரணமாக நம்ம இங்கே எழுதிக்கலாம் CH3 CH2 CO CH2 CH3 அல்லது CH3 CO CH2 CH2 CH3. இதில் தேர்டு கார்பனில் வருது, இதில் செகண்ட் கார்பனில் வருது இந்த கீட்டோ குரூப்பு. இப்போ இதுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 பென்டனோன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பென்டனோன். ரைட்டுங்களா? இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எது சைடில் வரக்கூடிய குரூப்பை பாருங்கள். இது எத்தில், இதுவும் எத்தில். இப்போ இந்த CH2 குரூப் எங்கே தள்ளுங்க.
அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மெத்தில், இந்த பக்கம் வந்து ப்ரோப்பைல். ஸோ இதுவும் ஒரு டைப் ஆஃப் மெட்டாமர் தான். ஸோ மெட்டாமர் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும், ஈத்தரில் இருக்கலாம், செகண்டரி அமீனில் இருக்கலாம், அல்லது கீட்டோன்ஸில் இருக்கலாம். ஸோ மெட்டாமர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஃபங்க்ஷனல் குரூப் சேம் தான். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எய்தர் சைடில் வரக்கூடிய குரூப்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை நம்ம மெட்டாமர்னு சொல்லலாம். ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசத்தில் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது டாட்டோமெரிசம். டாட்டோமெரிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம்னு சொல்கிறாங்க. இந்த ஐசோமர் வந்து டைனமிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்குது. இப்போ இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டாட்டோமெரிசத்தில் வந்து கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜனை பற்றி நான் நிறைய சொல்லிட்டு வரேன். ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா இப்போ உதாரணமாக OHங்கிறது ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா அது டைரெக்டாக அட்டாச் இருக்கிற கார்பன் ஆல்ஃபா கார்பன். இந்த கார்பனில் ஹைட்ரஜன் வருது இல்லைங்களா, இந்த ஹைட்ரஜன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்கிறோம். ஸோ டாட்டோமெரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம் தான். இதில் வந்து 2 ஐசோமர்ஸ் வந்து டைனமிக் ஈக்விலிபிரியத்தில் இருக்க போகுது, ரைட்டுங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாட்டோமெரிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷிஃப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா H+ அயான் தான் ஷிஃப்ட் ஆக போகுது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் தான் ஷிஃப்ட் ஆக போகுது, ரைட்டுங்களா. இப்போ டாட்டோமெரிசத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்ரோ அசிநைட்ரோ டாட்டோமெரிசம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமிடோ இமிடோ அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நிறைய வந்து டைப்ஸ் இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 டைப் மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம், ரைட்டுங்களா. கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம். இந்த கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசத்தை காட்டக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பனல் காம்பவுண்ட் தான். என் பேரில் பாருங்கள் கீட்டோனா கீட்டோன் இல்லையா. இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கலாம் CH3 CO CH3. இது உங்களுக்கு தெரிஞ்ச கீட்டோன். இந்த கீட்டோனோட பேர் அசிட்டோன், சரிங்களா. இப்போ இதில் ஃபங்க்ஷனல் குரூப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீட்டோன் தான். இதுவும் ஆல்ஃபா கார்பன் தான், இதுவும் ஆல்ஃபா கார்பன். இதை நம்ம ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இந்த ஆல்ஃபா டேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இதை நான் கீட்டோ ஈனால் டாட்டோமெரிசம் எப்படி எழுத போகிறேன்னு பாருங்கள். CH3 CO CH2 H. ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்ன ஆக போகுதுன்னாக்கா இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இந்த பாண்டை வச்சு இந்த ஹைட்ரஜன் இங்கே அட்டாச் ஆக போகுது. இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்களேன். CH3 C டபுள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் OH. அதாவது கீட்டோ ஃபார்மில் இருந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஈனால் ஃபார்முக்கு மாறிச்சு. ஆல்னா ஆல்கஹால். ஸோ இது ஆல்கஹால் குரூப் இருக்கா பாருங்கள், இருக்குது. அப்போ கீட்டோன் ஃபார்மில் இருந்தது ஈனால் ஃபார்முக்கு மாறியாச்சு. இப்போ நம்ம இதில் கவனமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்தால் கண்டிப்பாக டாட்டோமெரிசத்தை காட்டும், சரிங்களா. அப்போ இது வந்து கீட்டோ ஃபார்ம், இது வந்து ஈனால் ஃபார்ம். இதை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கீட்டோ ஃபார்ம் இருக்கிறதையும் ஈனால் ஃபார்ம் இருக்கிறதையும் ப்ரூவ் பண்ணி இதை ஐசோலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க, ரைட்டுங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்ரோ அசிநைட்ரோ டாட்டோமெரிசம். இப்போ நைட்ரோ அசிநைட்ரோ டாட்டோமெரிசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது பேர்லேயே வருது, நைட்ரோ காம்பவுண்ட்ஸில் தான் இந்த டாட்டோமெரிசத்தை நீங்கள் பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் CH3 NO2 நம்ம இப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். CH3 NO2 நைட்ரோ காம்பவுண்டு, ரைட்டுங்களா. இப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது ஆல்ஃபா கார்பன். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது, சரிங்களா. இப்போ நான் அதை எப்படி எழுத போகிறேன் பாருங்கள். CH2 H NO2 வந்து N டபுள் பாண்ட் O இப்படி எழுத போகிறேன், சரிங்களா. இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆக போகுது. ஸோ இந்த பாண்டை வச்சு இந்த ஹைட்ரஜன் வந்து பாண்டை ஃபார்ம் பண்ணிக்க போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். CH2 டபுள் பாண்ட் N இது சிங்கிள் பாண்ட் ஆகிடும். சிங்கிள் பாண்ட் OH. இந்த H வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். பாண்ட் O. ஸோ இது வந்து நைட்ரோ ஃபார்ம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிநைட்ரோ ஃபார்ம். ஸோ அந்த டாட்டோமெரிசத்துக்கு பேர் நைட்ரோ அசிநைட்ரோ டாட்டோமெரிசம், சரிங்களா. இந்த அசிநைட்ரோ ஃபார்ம் வந்து அசிடிக் ஃபார்ம். ஸோ இது வந்து அசிடிக் நேச்சர் உண்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமரி நைட்ரோ காம்பவுண்ட். இப்போ ப்ரைமரி நைட்ரோ காம்பவுண்ட் வந்து ஏன் அசிடிக்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா டாட்டோமெரிசம் தான். அடிக்கடி கொஸ்டினில் கேட்பாங்க. ப்ரைமரி நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் ஆர்
அசிடிக் இன் நேச்சர். ரைட்டுங்களா? ரைட். அதே வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்ட் வந்து அசிடிக்காக இருக்காது. அது ஏன்னு கேட்பாங்க. இப்போ டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்டுக்கு நான் எக்ஸாம்பிளாக ஒரு காம்பவுண்ட் இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்ட். ஏன்னா இந்த ஆல்ஃபா கார்பன் இதுதான், இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, இது ஆல்ஃபா கார்பன். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை. ஆல்ஃபா ஹைட்ரஜன் இல்லைன்னா டாட்டோமெர்சத்தை காட்டாதுங்கிறத நான் முதலே சொல்லிட்டேன் இல்லையா? அப்போது இந்த அசினைட்ரோஃபார்ம் வந்து இந்த டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்டில் உண்டாகாது. அப்போ டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்ட் வந்து அசிடிக்காக இருக்காததுக்கு அதுதான் காரணம். பிகாஸ் டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்டில் டாட்டோமெரிசம் இருக்காது. அப்போ அசினைட்ரோஃபார்ம் வந்து இங்கே ஃபார்ம் ஆகாதனால தான் டெர்ஷரி நைட்ரோ காம்பவுண்ட் வந்து அசிடிக்காக இல்லை. ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பிரைமரி நைட்ரோ காம்பவுண்டும் சரி, செகண்டரி நைட்ரோ காம்பவுண்டும் சரி அசிடிக்காக இருக்கும்.